அனைவருக்கும் வணக்கம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பேசிக் கொஷின் பார்க்கலாம். இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூபாய் 50 லோன் வாங்குறாங்க. அதில் 3% அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் 1 இயர். 1 இயருக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது வந்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து என்னென்னா பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதில் பி வந்து என்னென்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு, அது வந்து நமக்கு 50. என் வந்து இயர் இங்கே வந்து நமக்கு என்னென்னா 1 தான், 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது வந்து 3%. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 50 1 3 டிவைடட் பை 100. இப்போது இதை எப்படி பண்ணால் 50 வந்து ஒரு தடவை போகும், இங்கே கீழே வந்து 2 தடவை போகும் 100. ஸோ அப்போ 3/2ன்னு வரும். 3/2 நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா 3/2 சொன்னால் 1 3 3 சாரி 1 2 ரிமைனிங் 1 வரும். ஸோ 10 2 10. ஸோ 1.5 வரும். ஆப்ஷனில் பார்த்தா 1.5க்கு பதிலாக 1.5 ஜீரோ இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இது வந்தாலும் அது வந்து சேம் வேல்யூஸ் தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து 1.50 rupees. இது வந்து 1 இயருக்கு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதுவே ஒரு மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த வேல்யூவை டிவைடட் பை 12ஆல் டிவைட் பண்ணிடணும். நமக்கு கிடைக்கிற ஆன்சரை 12ஆல் டிவைட் பண்ணும்போது 0.125 கிடைக்கும்னு நினைக்கிறேன் 1 மந்த்துக்கு. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இப்போ இப்படி பண்ணாமல் நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக எப்படி பண்ணலான்னா, சேம் இது தான் பண்ண போகிறோம். பட் நான் அதை வந்து சிம்பிளாக சொல்ல போகிறேன். இப்போது பர்சன்டேஜ் வந்து 3% கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து 50. ஸோ 50 3 பெருக்கணுன்னா 150 டிவைடட் பை 100. ஏன்னா இது 1 இயர் தானே, அதே வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிக்கு பதிலாக 50, எண்ணுக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக 3ன்னு போடுறோம். ஸோ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணும்போது 150 கிடைக்கிது. டிவைடட் பை டிவைடடில் 100 இருக்குது. ஸோ இப்போ கீழே 100 இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா. ஸோ அப்போது 1 2 லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகணும். அப்போது 1 2 தள்ளி 1.50 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம இதை ஃபார்முலாவில் போட்டு இது பண்ணாமல் டேரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, 1 இயர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டையும் அதோட பிரின்சிபலையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவைட் பை 100 பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபார் 1 இயருக்கு இது. பட் இது சப்போஸ் இயர் டிஃபர் ஆச்சுன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும், இதை இயரோட மல்டிபிள் பண்ணணும். 1 இயர் கண்டுபிடிச்சி இப்போ 2 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா மல்டிபிள் பை 2, 3 இயர்ஸ் கொடுத்தா மல்டிபிள் பை 3 பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.